விஜய் அவர்கள் 27/9/2025 அன்று சனிக்கிழமை பிரச்சாரத்திற்கு சென்றிருக்க கூடாது. அன்றைய தினம் கிரகசாரம் சாதகமாக இல்லை. அவர் இதை டிவிகே தலைவர் விஜய் அறிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. இது எந்த அளவுக்கு அவர் நம்புகிறார் என்பது அடுத்த பிரச்சனை. நல்ல கவனிங்க. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மன் போட்ட விதி. அதாவது அன்றைய தினம் 27/9/2025 அன்றைய தினம் அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரம் காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடம் பொதுமக்கள் ஆயுள் ஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் இந்த அனுச நட்சத்திரம் இருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அன்றைய தினம் அனுச நட்சத்திரத்தில், அதாவது சந்திரன் அனுச நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு, அந்த சந்திரன் யார் அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பொதுமக்கள் ஸ்தானம் 4ஆம் இடம், மேசத்துக்கு 4ஆம் இடம், பொதுமக்கள் குழந்தைகளை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அம்சத்தில், ராசி அம்சம் ஒன்று இருக்கு. அம்சம்னா இறைவனுடைய விதி, தல விதி. அந்த விதியில் 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் சந்திரன் நீசமாகிறார். அப்படி அம்சத்தில் நீசமாகி ராசியில் சனி பகவான் பாதகஸ்தானத்தில் இருந்து, ராசியில் பாதகஸ்தானத்தில் புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருந்து அம்சத்தில் மாரகஸ்தானத்துக்கு வருகிறார். அம்சத்தில் மாரகஸ்தானம் 2ஆம் இடத்தில், மேசத்துக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசி மாரகஸ்தானம். அந்த மாரகஸ்தானத்திலிருந்து பொதுமக்கள் ஆகிய சந்திரனை விருச்சிக ராசியில் பார்த்து மாரகத்தை ஏற்படுத்துகிறார், கொடிய மாரகத்தை ஏற்படுத்துகிறார். ஆகவே இதை எல்லாரும் தெளிவாக, அதாவது முக்கியமாக விஜய் அவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்ல மறுக்கிறீர்களோ என்பது அடுத்த விஷயம். ஆனால் பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரச்சாரத்திற்கு செல்வது தவறில்ல. அந்த கிரகச்சாரம் சாதகமா இருக்கிறதா பாதகமா இருக்கிறதா என்று சரியாக பார்த்து செல்வதால் நிச்சயமாக அரியணை ஏறலாம்.